அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் மூலியமாக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்னா நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலியமாகவே அந்த ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் எங்கேயுமே வந்து போக தேவையில்ல. அதுதான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து ட்ராவல் பண்ணணும்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 20 நாள் கழிச்சு இல்லைன்னா 30 நாள் கழிச்சு தான் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு அவைலபிள் அது மாதிரி வந்து காமிக்கும். சப்போஸ் அவைலபிளாக இல்லைனா அப்போ என்னென்னா உங்களுக்கு வெயிட் லிஸ்ட்டில் வந்து அந்த டிக்கெட் வந்து காமிக்கும். அதாவது என்னென்னா வெயிட் லிஸ்ட் WL அது மாதிரி போட்டு அந்த சீட்ஸ் வந்து காமிக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் வெயிட் லிஸ்ட்டோடைய டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா அது வந்து கன்ஃபார்ம் ஆக டைம் ஆகுமா ஆகாதா அதுவுமே வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வெயிட் லிஸ்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ நம்பர் வந்து காமிக்குதோ அத்தனை பேர் கேன்சல் பண்ணி அவங்களுக்கு டிக்கெட் கிடச்சாதான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த உங்களுடைய டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ அந்த வெயிட் லிஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா அது வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால் நிறைய பேர் என்னென்னா அந்த தட்கால் டிக்கெட்டில் அந்த கோட்டாவில் வந்து அந்த டிக்கெட் வந்து புக் பண்ணுவாங்க. அதில் வந்து கிடச்சிரும். ஸோ அதில் எப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு வந்து ட்ரெயின் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரெயினோடைய ஜர்னி வந்து நாளைக்கு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா ஒரு நாள் முன்னாடி வந்து அந்த தட்கால் டிக்கெட் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது புக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டிக்கெட் வந்து கிடச்சிரும். இப்போ நிறைய பேர் என்னென்னா ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட்டில் வந்து அவங்களுக்கு எங்கேயாச்சும் வந்து போகணும். இப்போது சடனாக வந்து பிளான் பண்ணுவாங்க. ஒரு 2 நாள் கழித்து போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு 3 நாள் கழித்து வந்து போகிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த டிக்கெட் வந்து தேவைப்படும். ஸோ அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தட்கால் கோட்டாவில் அந்த டிக்கெட் வந்து புக் பண்ணுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு வீடியோலேயே வந்து நிறைய விஷயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் மூலியமாக எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோரில் போனதுக்கப்புறம் ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் அது மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 3.3 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தென் அங்கேயே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அது மாதிரி போட்டிருக்கு. ஸோ இந்த ஐஆர்சிடிசி இருக்கு இல்லையா, இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே தான் வரும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அப்ளிகேஷனில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் லாகின் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி நீங்கள் பண்ணலாம்னா டாப் ரைட்லேயே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது என்னென்னா நீங்கள் இந்த ஐஆர்சிடிசியில் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்படி நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம்னா அதில் நான் வந்து ஒரு செப்பரேட்டான வீடியோ வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஐபட்டனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து இந்த ஐஆர்சிடிசியில் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஐஆர்சிடிசியில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு யூசர் நேமு அதுக்கப்புறமாக பாஸ்வேர்டு வந்து போட்டிருப்பீங்க. ஸோ அந்த யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை நீங்கள் அந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமாக அங்கேயே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக இந்த ஐஆர்சிடிசி அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 டிஜிட் பின் வந்து செட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 டிஜிட் பின்னை நீங்கள் 2 வாட்டி போட்டுக்கோங்க. அந்த என்டர் பின் அதுக்கப்புறமாக கன்ஃபார்ம் பின் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து எதுக்கு கேட்குறாங்கன்னா அடுத்த வாட்டி நீங்கள் இவங்களுடைய அப்ளிகேஷனில் லாகின் ஆகும்போது அந்த பின் வந்து போட சொல்லுவாங்க. அதை நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் இதில் நீங்கள் லாகின் ஆக முடியும். அப்படி இல்லைன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வாட்டி நீங்கள் இவங்களுடைய அப்ளிகேஷனில் லாகின் ஆகும்போது உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட நீங்கள் லாகின் ஆகலாம். ஸோ ஒன்று நீங்கள் பின்னை போட்டு லாகின் ஆகலாம், அப்படி இல்லைன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு கூட நீங்கள் லாகின் ஆகலாம். ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக என்னென்னா நீங்கள் இவங்களுடைய அப்ளிகேஷனில் லாகின் ஆயிடுவீங்க. ஸோ இப்போது ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. ட்ரெயின், ஃப்ளைட்ஸு, பஸ்ஸு இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா. இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மொதல் ஆப்ஷன் ட்ரெயின் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக மை புக்கிங்ஸில் போனதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன டிக்கெட்ஸில் புக் பண்ணியிருக்கீங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம். PNR என்கொயரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக லாஸ்ட் செக்ஷனில் நீங்கள் கடைசியாக என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம். கேன்சல் டிக்கெட்டில் போயிட்டு நீங்கள் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் வேணும்னா கேன்சல் கூட பண்ணிக்கலாம். ரீஃபண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். ஸோ எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மொதல் ஆப்ஷன் புக் டிக்கெட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அந்த ஃப்ரம் டூ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு எந்த ஊரில் இருந்து எந்த ஊருக்கு போகணும் அது வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சேலம்லேருந்து சென்னை வந்து போகணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு எந்த ஸ்டேஷனில் இல்லைன்னா எந்த ஊரில் வந்து ட்ரெயின் ஏறணும் அது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஊரை நீங்கள் அந்த இடத்துல சர்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சேலம் அது மாதிரி சர்ச் பண்ணதுக்கப்புறம் அங்கே சேலம் ஜங்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக 2 வந்து கேட்டிருக்காங்க. இப்போது உங்களுக்கு எந்த ஊருக்கு வந்து போகணும் இல்லைன்னா எந்த ஊரில் இறங்கணும் அது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சென்னைக்கு வந்து போகணும்னு வச்சுக்கோங்க, சென்னையில் இறங்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த டெஸ்டினேஷன் சிட்டியில் சென்னை அது மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. சென்னை எக்மோரா,
சென்னை சென்ட்ரல் அது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சென்னை சென்ட்ரல் அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக அங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே ஆல் கிளாஸஸ் அப்படின்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது மூலியமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு எந்த கிளாஸ் இல்லைனா எந்த கோச்சில் வந்து ட்ராவல் பண்ணணும் அதை நீங்கள் வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஏசி ஃபஸ்ட் கிளாஸில் தான் வந்து ட்ராவல் பண்ணணும்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஏசி 2 டயர், ஏசி 3 டயர், ஏசி சேர் கிளாஸு, ஏசி 3 எக்கனாமி, இல்லைனா எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரு, இல்லைனா ஸ்லீப்பரு, ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் சீட்டிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிளாஸ் இருக்குது. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் கிளாஸ் இல்லைனா கோச்சில் வந்து ட்ராவல் பண்ணணும்னா அதை நீங்கள் இந்த இடத்துலையே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆல் கிளாஸஸ்லேயே வைக்கிறது வந்து நல்லது. ஏன்னா நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ரூட் இருக்கு இல்லையா, அதில் என்னென்ன ட்ரெயின்லாம் இருக்குது அது மூலியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அங்கே ஆல் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அங்கே பார்த்தீங்கன்னா கோட்டா அப்படின்னு இருக்குது, அங்கே ஜென்ரல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு இந்த ட்ரெயின் டிக்கெட்டை எந்த கோட்டாவில் வந்து புக் பண்ணணும் அதை நீங்கள் வேணும்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் அந்த ஜென்ரல் கோட்டாவில் தான் ட்ரெயின் டிக்கெட்டில் புக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா லேடிஸ் கோட்டா இருக்குது, தென் தத்கால் கோட்டா கூட இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த தத்கால் கோட்டாவில் கூட ட்ரெயின் டிக்கெட்டில் புக் பண்ணலாம். இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா அர்ஜென்ட்டாக போகணும். ஸோ அவங்க என்னென்னா அந்த ட்ரெயின் ஜெர்னி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து அந்த தத்கால் கோட்டாவில் அந்த டிக்கெட் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வேணும்னா தத்காலில் செலக்ட் பண்ணி அந்த தத்கால் கோட்டாவில் கூட அந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லோவர் பர்த் ஒரு சீனியர் சிட்டிசன் கோட்டா இருக்குது, ப்ரீமியம் தத்கால், பர்சன் வித் டிசபிலிட்டி, டியூட்டி பாஸ். ஸோ நான் உங்களுக்கு ஜென்ரல் கோட்டாவில் தான் அந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதனால் ஜென்ரலை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக டிபார்ச்சர் டேட் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா உங்களுக்கு எந்த டேட்டில் வந்து அந்த ட்ரெயினில் வந்து போகணும் அதை வந்து கேட்டிருக்காங்க. அந்த டேட்டை இந்த கேலண்டரில் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னுமே ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது கீழே, அது வேணும்னா அந்த ஃபில்டர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் எதுவுமே பண்ணல. தென் கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் ட்ரெயின்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் செலக்ட் பண்ண ரூட்டில் தென் டேட்டில் என்னென்ன ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் செலக்ட் பண்ண அந்த ரூட்டில் தென் டேட்டில் வந்து அந்த வந்தே பாரத் ட்ரெயின் இருக்குது. ஸோ அதோடைய நம்பர் நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் 8:05க்கு சேலம் ஜங்ஷன் வரும். தென் 11:50க்கு சென்னை சென்ட்ரல் வந்து போயிடும். ஸோ இந்த ஜர்னியோடைய டியூரேஷன் என்னென்னா 3 மணி நேரம் 45 நிமிஷம். சென்னை சென்ட்ரல் வந்து சீக்கிரமாக வந்து போகணும்னா சேலம்லேருந்து அப்போது இந்த ட்ரெயின் தான். ஃப்ரம்லேருந்து 2 வரைக்கும் எந்த டேட்டில் வந்து போகும் அந்த டேட்மே நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இந்த ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் என்னென்னா வெட்னஸ்டே தவிர எல்லா நாளையுமே இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆகுது. அதனால தான் அந்த வெட்னஸ்டேயில் பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து போட்டிருக்கு. அதுக்கப்புறமாக இந்த ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதில் வந்து 2 விதமான அந்த கிளாஸ் இருக்குது, சிசி இசி. அதாவது என்னென்னா சேர் கிளாஸ், அதுக்கப்புறமாக எக்ஸிக்யூட்டிவ் சேர் கிளாஸு. ஸோ அதனால் இப்போ சிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 18ஆம் தேதி வெயிட்டிங் லிஸ்ட் 43 இருக்குது. ஸோ அதனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா 43 பேர் வந்து புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சப்போஸ் 43 பேர் அவங்களுடைய டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, யாரோடைய டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகி அவங்க வந்து 43 பேர் வந்து கேன்சல் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமாக தான் உங்களுக்கு வந்து அந்த டிக்கெட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா தான் வந்து அது வந்து கன்ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஈஸி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட் 13 இருக்குது. ஸோ அதனால் சப்போஸ் இந்த ஈஸியில் யாரோடைய டிக்கெட்டில் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கோ அவங்க வந்து சப்போஸ் 13 பேர் வந்து கேன்சல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமாக சப்போஸ் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து வெயிட் லிஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமாக தான் உங்களுடைய அந்த டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஒரு டேட்டில் அது வந்து வெயிட் லிஸ்ட்டில் இருக்கா இல்லைனா அவைலபிளாக இருக்கா அதில் சீட்டு, அதை நீங்கள் இது மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக சிபி சதாப்தி அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் இருக்குது, சிசி இசி அப்படின்னு. ஸோ அதனால் அந்த சிசியில் எவ்வளோ சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இல்லைனா சீட்ஸ் வந்து வெயிட் லிஸ்ட்டில் இருக்கா அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அங்கே ரீஃப்ரெஷ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ்னு ஏதோ ஒரு ட்ரெயின் இருக்குது. அதுக்கப்புறமாக இன்டர்சிட்டி ஒரு ட்ரெயின் இருக்குது. தென் அந்த ரூட்டில் வேறு என்னென்ன ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் இது மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். தென் நீங்கள் வேறு எப்படிலாம் அந்த ட்ரெயின்ஸ்லாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம்னா டாப் ரைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் மாதிரி ஐக்கன் இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்னென்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போது மார்னிங் என்னென்ன ட்ரெயினில் இருக்குது இல்லைன்னா மார்னிங் என்னென்ன ட்ரெயினில் வரும் அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அப்போ நீங்கள் மார்னிங் 6 to 12 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஏர்லி மார்னிங், மிட் டே, நைட்டு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபில்டர் இருக்குது. அந்த டியூரேஷனில் என்னென்ன ட்ரெயினில் இருக்குது அதில் தான் உங்களுக்கு ட்ராவல் பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ரெயின் டைப்
பேஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம், இல்லைனா கிளாஸ் பேஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மார்னிங் ட்ரெயினில் தான் உங்களுக்கு போகணும்னா அப்போ நீங்கள் மார்னிங்கே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே அப்ளை ஃபில்டர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்சிட்டின்னு ஒரு ட்ரெயின் இருக்குது. இதில் என்னென்னா அங்கே பார்த்தீங்கன்னா 2S அப்படின்னு இருக்குது, அதாவது என்னென்னா செகண்ட் சீட்டிங். ஸோ அந்த செகண்ட் சீட்டிங்கில் எவ்வளோ சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 205 சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. அதோடைய அந்த டிக்கெட்டோடைய விலையுமே நீங்கள் கீழே வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது அந்த 2Sல அந்த டிக்கெட் இருக்கு இல்லையா, அந்த 18 மேயோடைய அந்த அவைலபிள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டிக்கெட்டோடைய விலை என்னது அதை நீங்கள் கீழே தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் என்னென்னா கீழே 160 அது மாதிரி வந்து போட்டிருக்கு. அங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபேர் பிரேக்கப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த டிக்கெட்டோடைய விலை நீங்கள் இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்னென்னா அந்த பேஸ் ஃபேர் என்னது, ரிசர்வேஷன் சார்ஜஸ், சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜஸ் எவ்வளோ, எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். தென் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, இந்த டிக்கெட்டோடைய விலை என்னது அதை நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். பார்த்ததுக்கப்புறம் அப்படியே பேக் வந்தீங்கன்னா இப்போ இதில் என்னென்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த செகண்ட் சீட்டிங் 2Sன்னு போட்டிருக்கு இல்லையா, அதோடைய டிக்கெட் தான் நான் உங்களுக்கு புக் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதனால் அந்த 2Sல அந்த 18 மே அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நான் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் போர்டிங் ஸ்டேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு எந்த ஸ்டேஷனில் வந்து இந்த ட்ரெயினில் ஏறணும் அது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வேணும்னா அதை சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சேலம்லேருந்து சென்னை வந்து போகணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நடுவில் அந்த ஸ்டேஷன்லலாம் நிப்பாட்டுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஷனில் கூட நீங்கள் அந்த ட்ரெயினில் வந்து ஏறலாம், போர்ட் பண்ணலாம். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு போர்டிங் ஸ்டேஷன் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா இது மூலியமாக நீங்கள் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜோலார்பேட்டை, காட்பாடி, சேலமே இருக்கட்டும். அதுக்கப்புறமாக அங்கே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் பேசஞ்சர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே ஆட் நியூ அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு தான் இந்த ட்ரெயின் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பேர், வயசு அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க, நேஷனாலிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க, பர்த் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்த் ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு விண்டோ சீட் அந்த சீட் இருக்கு இல்லையா, விண்டோ சைடு, அதுதான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விண்டோ சைடை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஏதாச்சும் பர்த் ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எந்த விதமான ப்ரிஃபரன்ஸ் இல்லைன்னா நோ ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த பேசஞ்சரை ஆட் பண்ணுறதுக்கு கீழே ஆட் பேசஞ்சர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய பேர் வந்து அங்கே போட்டிருக்கும். தென் சப்போஸ் உங்கள் கூட வேறு ஏதாச்சும் பர்சன் கூட ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குமே உங்களுக்கு டிக்கெட் வந்து புக் பண்ணணும்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஆட் நியூ அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணி அந்த பேசஞ்சரோடைய டீட்டெயில்ஸை இந்த இடத்துல ஃபில் பண்ணதுக்கப்புறம் அவங்கள நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஆட் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு இருக்குது. சப்போஸ் நீங்கள் இந்த ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த மற்ற பேசஞ்சர்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இதில் நீங்கள் அவங்கள கூட ஆட் பண்ண முடியும். தென் இதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சப்போஸ் ஏதாச்சும் ஒரு குழந்தை உங்கள் கூட ட்ராவல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தையோடைய வயசு வந்து 5 வருஷத்துக்கு கீழே இருக்குன்னா அப்போ என்னென்னா எந்த விதமான அந்த டிக்கெட்லாம் வந்து வாங்க தேவையில்ல, அவங்கள வந்து இலவசமாகவே கூட்டிகிட்டு போய்க்கலாம். சப்போஸ் எந்த விதமான செப்பரேட்டான அந்த பர்த் வந்து புக் பண்ணலினா, அதாவது என்னென்னா செப்பரேட்டான சீட் வந்து புக் பண்ணலினா, ஆனால் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு குழந்தையோடைய வயசு வந்து 5லிருந்து 12 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னென்னா ஹாஃப் டிக்கெட் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கு சீட் வந்து தரமாட்டாங்க. சப்போஸ் சீட் வந்து வேணும்னா அப்போ என்னென்னா ஃபுல் டிக்கெட் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஆட் இன்ஃபென்ட் வித் பர்த், ஆட் இன்ஃபென்ட் வித்தவுட் பர்த். அடுத்ததாக பேசஞ்சர் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்குது, அதை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். வேணும்னா நீங்கள் அந்த பேசஞ்சர் மொபைல் நம்பரை எடிட் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக இந்த டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் அந்த டிக்கெட் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைல் நம்பருக்குமே சென்ட் பண்ணிடுவாங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அதர் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு சீட் வந்து அப்கிரேட் பண்ணணும்னா, அது வந்து ஆட்டோ அப்கிரேட் பண்ணணும்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேடேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய அந்த பர்த் இருக்கு இல்லையா, அந்த சீட் அது வந்து கன்ஃபார்ம் ஆனால் மட்டுமே, அது வந்து அலோகேட் ஆனால் மட்டுமே இந்த டிக்கெட் புக் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு கண்டிஷன் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், புக் ஓன்லி இஃப் கன்ஃபார்ம் பர்த் ஆர் அலோகேட்டட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் கோச்சில் தான் அந்த டிக்கெட் அந்த சீட் வந்து புக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அப்போது அந்த என்டர் ப்ரிஃபர்ட் கோச் நம்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் அந்த கோச் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு B1 இது மாதிரி நிறைய கோச் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு B1ல் தான் அந்த சீட் வேணும்னா B1 அது மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக ரிசர்வேஷன் சாய்ஸ் அப்படின்னு இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் ஒரு 4-5 பேருக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமாக அந்த டிக்கெட் எல்லாமே சேம் கோச்சில் தான் வந்து அலோகேட் ஆகணும்னா, சேம் கோச்சில் தான் அந்த எல்லா சீட்டுமே இருக்கணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், புக்
only if all berths are allocated in the same coach அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த பேமெண்ட் மோட் வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா இந்த டிக்கெட்டுக்கான அந்த பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், வேலட்ஸ், அதர்ஸ் அது மூலியமாக நீங்கள் பே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டாவதாக பீம் யூபிஐ இல்லைன்னா அந்த யூபிஐ இருக்கு இல்லையா, அது மூலியமாக அதுக்கான பேமெண்ட் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த 2 பேமெண்ட் மோடோடைய அந்த கன்வீனியன்ஸ் ஃபீ என்னது அதை நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து அந்த 2வது ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு மொதல் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது மூலியமாக நான் உங்களுக்கு இந்த டிக்கெட்டுக்கான அந்த பேமெண்ட் வந்து பண்ணி காமிக்கிறேன். கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் சம்திங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மொதல் ஆப்ஷனை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக உங்களுக்கு ட்ராவல் இன்சூரன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. வேணும்னா எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுடைய இஷ்டம் தான். டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஜேர்னி டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது என்னென்னா அந்த ஃப்ரம் டூ இருக்கு இல்லையா, அந்த ட்ரெயின் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு எப்போது எந்த டேட்டில் வரும், அதுக்கப்புறமாக டெஸ்டினேஷன் சிட்டிக்கு அந்த ட்ரெயின் எப்போது எந்த டேட்டில் வந்து போகும், அதுக்கப்புறமாக எவ்வளோ சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதுவுமே நீங்கள் பார்த்துக்கலாம். தென் அந்த ஆன்போர்டிங் ஸ்டேஷனில் எந்த டேட்டில் எந்த டைமில் ட்ரெயின் வரும், பேசஞ்சர் டீட்டெயில்ஸுமே அந்த இடத்துல பார்த்துக்கலாம். ட்ராவல் இன்சூரன்ஸ் ஆப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்னு போட்டிருக்கோம், இல்லைனா நோன்னு வந்து போட்டிருக்கோம். நீங்கள் செலக்ட் பண்ண பேமெண்ட் மெத்தடுமே அந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதில் எவ்வளோ கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அதுவுமே நீங்கள் கீழே தெரிஞ்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபேர் சம்மரி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபேர் சம்மரியை நீங்கள் இந்த இடத்துல டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்னென்னா அந்த டிக்கெட்டோடைய வேலை, தென் ட்ராவல் இன்சூரன்ஸ் ஆப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய வேலை என்னது, கன்வீனியன்ஸ் ஃபீ எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமாக டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், அதுவுமே நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா இருக்கு இல்லையா, அந்த கேப்சாவை பார்த்து அது பக்கத்தில் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ரொசீட் டு பே அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் வேணுமென படித்து பார்த்துக்கோங்க. தென் எஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டிக்கெட்டுக்கான பேமெண்ட் வந்து பண்ண சொல்கிறாங்க. இங்கே ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது, வேலெட்டு, யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங்னு. ஸோ இதில் நான் வந்து அந்த யூபிஐ, கிரெடிட் கார்டு ஆர் கிரெடிட் லைன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஏகப்பட்ட பேமெண்ட் ப்ரொவைடர் இருக்காங்க. இதில் நீங்கள் வேணும்னா பேடிஎம்ஐ செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃபோன்பே செலக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுடைய இஷ்டம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபோன்பேயை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ப்ரொசீட் டு பே அந்த டிக்கெட்டோடைய விலை வந்து போட்டிருக்கோம், அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட யூபிஐ அப்ளிகேஷன்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த யூபிஐ அப்ளிகேஷன் மூலியமாக இதுக்கான பேமெண்ட் வந்து பண்ணணுமோ அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபோன்பே செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேமெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதில் என்னென்னா அந்த யூபிஐ அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறமாக நீங்கள் நார்மலாக எப்படிலாம் அந்த யூபிஐ பேமெண்ட்லாம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இந்த டிக்கெட்டுக்கான பேமெண்ட் நீங்கள் பண்ணிடுவீங்க. உங்களுடைய பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகும். அதுக்கப்புறமாக பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அது மாதிரி வந்து காமிக்கும். அதுக்கப்புறமாக இந்த அப்ளிகேஷன்லேயே நீங்கள் வந்துடுவீங்க. அதுக்கப்புறமாக என்னென்னா அங்கே புக்கிங் டீட்டெயில்ஸ்னு உங்களுக்கு போட்டிருக்கும். தென் இந்த டிக்கெட்டுக்கான பேமெண்ட் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அதோடைய டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக உங்களுடைய புக்கிங் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிக்கெட்டுக்கான புக்கிங் டீட்டெயில்ஸ் அது வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் மற்றும் மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கலாம். இப்போ முக்கியமாக நீங்கள் உங்களுடைய டிக்கெட்டை எப்படி பார்க்கலாம்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இந்த டிக்கெட் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெயின் டிக்கெட் அதை நீங்கள் பிடிஎஃபாக வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சப்போஸ் உங்களுக்கு அந்த ட்ரெயின் டிக்கெட் இருக்கு இல்லையா, அந்த பிடிஎஃபை உங்களுக்கு சப்போஸ் வேறு யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஷேர் மாதிரி ஒரு ஐக்கன் இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் மற்றவங்களுக்கு கூட வேணும்னா ஷேர் பண்ணிக்கலாம். தென் கீழே பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர் அப்படின்னு இருக்குது. ஸோ அது மூலியமாக நீங்கள் அந்த பிஎன்ஆர் என்கொயரி வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக உங்களுடைய ஜேர்னி டீட்டெயில்ஸை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமாக பேசஞ்சர் இன்ஃபர்மேஷனுமே அங்கே கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அங்கே பார்த்தீங்கன்னா புக்கிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்குது. அதில் அங்கே சிஎன்எஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதாவது என்னென்னா இந்த டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அதனால தான் சிஎன்எஃப் அது மாதிரி வந்து போட்டிருக்கு. அதுக்கப்புறமாக இந்த டிக்கெட் வந்து எந்த கோச்சில் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு அதுவுமே நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக சீட் நம்பர் என்னது அதுவுமே நீங்கள் அதுலேயே வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக நீங்கள் உங்களுடைய டிக்கெட்டை வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமாக சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக டிடி வந்து வருவாங்க, அவங்க வந்து டிக்கெட் கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த பிடிஎஃபே வந்து காமிக்கலாம். நீங்கள் அந்த டிக்கெட்டோடைய அந்த ஃபிசிக்கல் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பிரிண்ட் அவுட்லாம் நீங்கள் எதுவுமே வந்து எடுக்க தேவையில்ல. நீங்கள் அவங்கக்கிட்ட அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே நீங்கள் அவங்கக்கிட்ட காமிக்கலாம். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் உங்களுடைய டிக்கெட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேன்சல் கூட பண்ண முடியும். ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரெயின் டிக்கெட்டை எப்படி வந்து கேன்சல் பண்ணுறது அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதில் சப்போஸ் உங்களுக்கு ஒரு செப்பரேட்டான வீடியோ வேணும்னா என்கிட்ட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, அதில் நான் வந்து ஒரு வீடியோ கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் மூலியமாக நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருக்கேன். அதுக்கோசம்னாச்சும் சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.
இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. தென் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த டிஜிலாக்கரில் எப்படி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.